ஹே गाइस, நான் இப்ப சொல்ல போற டாப் 5 கேரக்டர்ஸ் நம்ம சாஸ்கேயோட பிளாக் ஃப்ளேம் அதாவது அமதராசு கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. இப்ப நம்பர் 5ல ஒபிட்டோ. ஆஃப்டர் சாஸ்கே vs இட்டாச்சி ஃபைட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாஸ்கேயோட மாங்கிக்யூ ஷரிங்கான்ல இருந்து அமதராசு ஆக்டிவேட் ஆயிரும். ஆனா இந்த இடத்துல ஒபிட்டோ எப்படி தப்பிச்சிருப்பான்னு தெரியல. ஏன்னா அவன் இருட்டான பிளேஸ்க்குள்ள போயிட்டு அமதராசு இல்லாம திரும்ப வெளியே வருவான். அதுதான் அங்க ஷாக்கான விஷயம். நம்பர் 4ல மதரா. 4th கிரேட் நிஞ்சா வரல. சாஸ்கே மதரா மேல அமதராசு போட்டிருப்பான். பட் நம்ம மதரா அதையும் அப்சர்வ் பண்ணிருப்பாரு. நம்பர் 3ல காகுயா பத்தி சொல்லவே வேணாம். காட் லெவல் பவர்ஃபுல்லா இருக்க இவள டீம் 7 டிஃபீட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இவன் மேலயே நம்ம சாஸ்கே அமதராசு யூஸ் பண்ணிருப்பான். ஆனாலும் இந்த வீணா போன காகுயா தப்பிச்சிருப்பா. நம்பர் 2ல நருட்டோ. ஆஃப்டர் நருட்டோ vs சாஸ்கே ஃபைட்ல நம்ம சாஸ்கே நருட்டோ மேல அமதராசு போட்டுருப்பான். பட் நம்ம நருட்டோ குரமா சாக்ராவை அப்ளை பண்ணி அந்த அமதராசு கீழே தூக்கி போட்டுருவான். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கூடி சீக்கிரம் 100K போக முடியும். நம்பர் 1ல புருட்டோல ஜீகன். இந்த பயபுலைக்கு நம்ம சாஸ்கே அமதராசு போட்டிருப்பான். பட் அதையும் அப்சர்வ் பண்ணிருப்பான். அமதராசு மட்டும் இல்ல பயபுல எந்த ஜுட்ஸோ போட்டாலும் அப்சர்வ் பண்ணிருவான். சோ இது மூலமா இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம சாஸ்கேயோட அமதராசு யாரு மேலயும் அட்டாக் ஆகல.